வெல்கம் டு தமிழ் காவியம். அடங்கா அபிமன்யு நாகராயரை சடலமாய் மாற்றி தட்சகனின் முன் போட்டான். தட்சகனுக்கு அபிமன்யுவுக்குமான சண்டை அங்கு துவங்கியது. அபிமன்யு சுற்றி முற்றி பார்த்தான். அவன் சிறிது நேரத்திற்கு முன்பு பார்த்த போர்க்களம் இப்போது இல்லை. அது மிக கொடூரமாக மாறியிருந்தது. ரணதுருவர், சசிரேகா, அதிகரசன், வீரதாசன் என யாரும் இல்லை. பாறைகள் சிதறிப் போயிருந்தன. தரையெங்கும் சிதைந்து பள்ளமாகி இருந்தன. மரங்கள், செடிகள், கொடிகள் என அனைத்தும் சிதைக்கப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையை பார்த்தபோது அவர்கள் இங்கிருந்து வெளியேறியிருக்க வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். தட்சகன் அபிமன்யுவை பார்த்தான். அவனது உடல் ரத்தினம் போல பிரகாசித்தது. அவனது தோற்றத்தில் ஒரு கம்பீரம் இருந்தது. அவன் அபிமன்யுவை பார்த்து, உன் முன்னே 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று சரணடைவது, இன்னொன்று என்னிடம் அடிவாங்கி சரணடைவது. இரண்டிலும் சரணடைவது உறுதியானது. நீ உயிர் பிழைப்பது என்பது என்று கூறிவிட்டு அவர் திரும்பி தன் ஆட்கள் கட்டமைத்திருந்த நாகவளைய கவசத்தின் மைய சக்கரத்தை பார்த்தார். தோற்றாலும் சண்டையிட்டு தோற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த அபிமன்யு பிரம்மசக்கர நுட்பத்தை தூண்டினான். முன்பை விட அளவுக்கு மீறிய சக்தி அவன் உடம்பில் இருந்து ஆர்ப்பரித்து கொட்ட ஆரம்பித்தது. அபிமன்யுவின் பிரம்மசக்கரம் முன்பை விட பிரகாசமாகவும் கூடுதல் அடுக்குடனும் ஜொலிக்க ஆரம்பித்தது. தடுக்க முடியாத தேவசக்கரம் போல அது காற்றை கிழித்துக் கொண்டு முன்னோக்கிச் சென்றது. தட்சகன் அதை கண்டு கொஞ்சம் கூட அச்சப்படவோ அசையவோ இல்லை. அவன் காற்றில் பறந்து கொண்டே சிரித்துக்கொண்டே தனது 2 கைகளையும் விரித்து மேலே பார்த்தான். நீர்வீழ்ச்சி போல அவனது கைகளில் இருந்த வெள்ளை நிற ஒளி கொட்ட ஆரம்பித்தது. அது தரையில் பட்டு வானை நோக்கி உயர்ந்தது. அவனது கண்கள் முழுவதும் வெள்ளை நிறமாக மாறியது. அவனது உடலில் ஆங்காங்கு வெள்ளை புள்ளிகள் தோன்ற துவங்கின. அவன் விரல் சொடுக்க வானை நோக்கி பறந்து சென்ற வெள்ளை ஒளி நாகவளைய சக்கரத்தில் மோதி மாபெரும் வெள்ளை ராஜநாகமாக விஸ்வரூபம் எடுத்து நின்றது. பின்னர் அவன் அபிமன்யுவை பார்த்து, நீ உண்மையிலேயே உன்னை நினைத்து பெருமை கொள்ள வேண்டும். என்னுடைய வெள்ளை நாகத்தை வெளியே வீச வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு தூண்டினாய் பார்த்தாயா? அதற்காகவே உன்னை பாராட்டுகிறேன். கவலைப்படாதே, நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். உனது மரணம் கௌரவமாக இருக்கும். 1000 பாம்புகள் புடைசூழ நாகவிஷம் குளமாய் சூழ்ந்திருக்க அதன் மத்தியில் உலர்ந்த சடலமாய் நீ கிடப்பாய். எப்படியும் என் ஆட்கள் உன் உடலை 100 துண்டாய் போட்டு இந்த மதிமங்கல காட்டின் விலங்குகளுக்கு உணவாக்கலாம் என்று என்னை வற்புறுத்துவார்கள். ஆனால் நான் அவர்களிடம் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன், நமது விருந்தினருக்கு ஒரு மரணம் போதும் என்று. சரி, என்ன வைத்திருக்கிறாய் என்று காட்டு. உன்னுடைய சக்தியை மதிப்பிடலாம் என்றான். இந்த வீண் பேச்சு என் மரணத்தை கொண்டு வரும் என்று நினைக்காதீர்கள் என்ற அபிமன்யுவின் நரம்புகள் எல்லாம் புடைத்தெழுந்தது. அவனது கண்கள் சிவப்பாய் மாறியது. அவனது தசைகள் இறுகின. அவனது உடலில் இருந்த பிந்து சக்கர புள்ளிகள் அனைத்தும் திறந்தது. அதில் இருந்து கொட்டிய ஆற்றல்கள் அனைத்தும் அவனது பிரம்ம சக்கரத்தை நோக்கி பாய்ந்தது. அந்த சக்கரம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி அந்த வெள்ளை நாகத்தை நோக்கி பாய்ந்து சென்றது. அதைக் கண்டு சிரித்த தட்சகன், பரவாயில்லை, உனது சக்கரத்தின் வேகம் ஒரு பவித்ரோதய வீரன் தப்பி ஓடும் அளவுக்கு தரமாக இருக்கிறது. நீ நாகராயனை மிஞ்சிவிட்டாய் என்று கூறி மீண்டும் விரலை சுடுக்கினான். அடுத்த கணம் அந்த ராட்சத வெள்ளை நாகம் தன் வாயை திறந்து பிரம்ம சக்கரத்தை முழுவதுமாக விழுங்கியது. அந்த கணத்தில் வானம் அதிர்ந்தது. பரிமாணம் பூகம்பத்தை கண்டதைப் போல குலுங்கியது. காற்று பலமாக வீசியது. அபிமன்யுவின் மூச்சு நின்றது. நொடிப்பொழுதில் பயம் அவன் கண்களை ஆக்கிரமித்தது. ஆனால் அவன் பார்த்ததையே நம்ப முடியவில்லை. அதை கவனித்த எதிரிகள் சிரித்தார்கள். அவன் சக்தி சிதறுகிறது, இனி விழுந்து விடுவான் என்று எண்ணி. ஆனால் அடுத்த நொடியில் அந்த சிரிப்பு முற்றிலும் உறைந்தது. பிறகு நடக்க முடியாதது நடந்தது. அந்த வெள்ளை நாகம் உறைய ஆரம்பித்தது. அது வேகமாக வானை நோக்கி சீர அதன் உடல் வேகமாக உறைந்து கொண்டே சென்றது. இறுதியில் அது ஒரு பனிச்சிலையாக மாறியது. இதன் அர்த்தம் அபிமன்யு தனது பிரம்மசக்கர நுட்பத்தில் வர்ணபூத சக்தியை நினைத்திருக்கிறான். அப்படியென்றால் அபிமன்யு வர்ணபூத சக்தியை கைப்பற்றி விட்டான். அங்கிருக்கும் அமரோதய, தேவோதய, பகவஜ்ர வீரர்கள் அடைய துடித்த பொக்கிஷம் இப்போது அபிமன்யு கையில். அடுத்த கணம் நிலம் பயங்கரமாக நடுங்க துவங்கியது. உரைப்பணியாய் இருந்த வெள்ளை நாகத்தின் உடலுக்குள் ஒரு பழுப்பு நிற ஆற்றல் ஊடுருவ துவங்கியது. அந்த நொடியில் அங்கிருந்த அனைவருக்கும் ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. அபிமன்யு தனது பிரம்ம சக்கரத்தில் வர்ணபூத சக்தியை மட்டுமல்ல, நிலபூத சக்தியையும் இணைத்திருக்கிறான்.
2 சக்திகளும் ஒன்றிணைந்து பிரளயம் வெடிப்பதைப் போல வெடித்தது. அந்த வெள்ளை நாகத்தின் நரம்புகள், இரத்த நாளங்கள், எலும்புகள், சதைகள், உறைந்த இரத்தம் என அனைத்தும் வெடித்து சிதறியது. கண்ணாடி உடைந்தாற்போல அதன் உடல் வெடித்து சிதறி சில்லு சில்லாக பறந்தது. தாங்க முடியாத குளிரும் பனியும் மதிமங்கல காடு முழுவதும் பரவியது. ஒரு நொடியில் கிட்டத்தட்ட 1000 அடிக்குள் இருந்த பரப்பளவு முழுவதும் பனிமலை போல மாறியது. மலைகள் அதிர்ந்தன, காற்று குளிர்ந்தது. காலமே ஒரு நொடி நின்றதைப் போல் தோன்றியது. இந்த தாக்குதலுக்கு அபிமன்யு அளவற்ற சக்தியை செலவழித்து இருந்தான். ஆனால் அந்த நாகம் வெடித்தவுடன் அவன் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டான். அவன் கூர்மையான பனிப்பாறை ஒன்றில் மோதி தரையில் சரிந்தான். அவன் வாயிலிருந்து ரத்தம் பீரிட்டது. எலும்புகள் அதிர்ந்தன. அந்த இடத்தில் ஒரு மயான அமைதி நிலவியது. ஆனால் சில நிமிடங்கள் கழித்து அந்த அமைதியான பகுதியில் காலடி சத்தம் கேட்டது. கண்ணாடி போல உடைந்து கொண்ட சில்லுகளை காய்ந்த இலைகளைப் போல மிதித்துக்கொண்டு அந்த பேரழிவின் நடுவே எந்த பாதிப்பும் இல்லாமல் தட்சகன் மிக சாதாரணமாக நடந்து வந்தான். அவன் அபிமன்யு அருகே வந்து அவனை மேலிருந்து கீழ் வரை ஆராய்ந்து பின்னர் புன்னகைத்தான். அப்படியென்றால் இவர்கள் சொன்னது உண்மைதான். நீதான் அந்த அதிர்ஷ்டக்கார சிறுவனா? பஞ்சபூத சக்திகள் பேரரசர்களை உருவாக்கக்கூடியவை என்று நினைப்பவன் நான். ஆனால் பேரரசர்களை கொல்வதற்கென்றே பிறந்தவன் நான். நாம் இருவரும் உண்மையிலேயே நல்ல ஜோடி என்று தோன்றுகிறது. உன்னை சந்தித்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன், என் அன்பான எதிரியே என்று சிரித்தான். அப்போது அபிமன்யு புரிந்து கொண்டான். நிலபூத சக்தியும் வர்ணபூத சக்தியும் சேர்ந்தால் கூட என்னால் இந்த பகவஜர மிருகத்தை தகர்க்க முடியாது என்று. இவன் மனித வேடமிட்ட ஒரு கோட்டை சுவர். இப்போதைக்கு அபிமன்யு மனதிற்குள் ஒரே ஒரு எண்ணம்தான் ஓடியது. எப்படியாவது தப்பிக்க வேண்டும். கொலை வெறியோடு கோபத்தில் கத்தும் அரக்கனை கூட கொன்று விடலாம். ஆனால் மிகவும் நிதானமாக தனது எதிரியை வார்த்தையால் கையாளும் ஒரு உறுதியான எதிரியை எதிர்ப்பது மிக கடினம். தட்சகன் அப்படிப்பட்ட எதிரி. அபிமன்யு சுற்றி முற்றி பார்த்தான். நாகர் கூட்டம் வானத்தையும் நிலத்தையும் ஒரே நேரத்தில் மூடிவிட்டது. வெளியேற வழியே இல்லை. அபிமன்யு தன் உதடுகளில் இருந்த இரத்தத்தை துடைத்துவிட்டு உடைந்த குரலில் சிரித்தான். அவன் புன்னகைத்தபடி தட்சகனை பார்த்து, என்னை கொல்ல முயற்சிப்பதற்கு முன்னால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துக் கொள்ளுங்கள். நான் தனியாக இறக்க மாட்டேன். பல உயிர்களை பலி கேட்பேன். உன் கூட்டத்தில் அப்படிப்பட்ட ஆள் இருக்கிறார்களா? ஏற்கனவே நாகராயனை இழந்து நீங்கள் மனதிற்குள் அலறி தவிப்பது என் காதிற்கு கேட்கிறது. மீண்டும் சில உயிர்களை இழந்தாலும் குலத்தை நடத்தும் அளவுக்கு உங்களுக்கு தெம்பிருக்கிறதா? ஒருவேளை உங்களுக்கு அதில் ஏதாவது சிக்கல் இருந்தால் தயங்காமல் என்னிடம் உதவி கேளுங்கள். நான் எப்போதும் என் கையால் சாகப் போகிறவர்களுக்கு கடைசி கட்ட மரியாதை என்ற ஒன்றை கொடுப்பேன் என்றான். அதை கூறிவிட்டு அவன் தன் 2 கைகளையும் ஒரே நேரத்தில் தட்டினான். ஒரு தடை செய்யப்பட்ட முத்திரை அவனது கைகளில் பற்றி கொண்டது. இரத்த பனிமூட்டக் கடல் விழித்தெழுந்ததால் நிலம் அலறியது. எங்கிருந்தோ ரத்தம் பீரிட்டு நிலத்தின் ஒவ்வொரு துளை வழியாகவும் வெளித்தெரிக்க ஆரம்பித்தது. வெள்ளை பனியால் மூடப்பட்டிருந்த நிலம் இப்போது இரத்த சிவப்பாக மாறியிருந்தது. போர்க்களம் மீண்டும் இரத்தமும் சதையுமாக உயிர் கொண்டது. மூச்சு திணற வைக்கும் பனிமூட்டம் மேலே எழுந்து மரணத்தின் வாசனையை சுமந்து நின்றது. இச்சாதாரி மூத்தவர்கள் அனைவரும் பின்வாங்கினர். தட்சகனின் கண்கள் கூர்மையாயின. ஓ என்று தட்சகன் அதிசயித்தான். அற்புதம்! உன்னிடம் நல்ல துருப்பு சீட்டுகளாக இருக்கிறது. கடந்த முறை நாகராயனை விஞ்சிவிட்டாய் என்று சொன்னேன் அல்லவா? இம்முறை என் தனிப்பட்ட தளபதி ஒருவன் இருக்கிறான். எனக்கு தேர் ஓட்டும் அளவுக்கு அவனுக்கு தகுதி இருக்கிறது. உண்மையில் அவனையும் நீ வெஞ்சிவிட்டாய். நல்லது, சரி துவங்கு என்று கூறினான். பின்னர் அவன் திரும்பி பார்க்காமலேயே தன் ஆட்களிடம் தாக்குங்கள் என்று உத்தரவிட்டான். காயமடைந்த நிலையில் பயத்தில் உறைந்திருந்த மூத்தவர்கள் அனைவரும் அதை மறுக்க முடியாமல் தங்கள் சக்தியை திரட்டினர். தட்சகனின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசினால் மரண தண்டனை நிச்சயம் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவர்கள் தங்கள் வேலையை துவங்கினர். அபிமன்யு தன் ஆன்மாவை தட்டி எழுப்பினான். அவனுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த களியரக்கன் எழுப்பப்பட்டான். அவன் நீண்ட கர்ஜனையுடன் வெளியே சீறி பாய்ந்தான். அதன் கர்ஜனை உறைந்திருந்த உலகையே உலுக்கியது. அதன் அருகில் வர்ணபூத சக்தி கொண்ட நீலயாழி சீறி பாய்ந்தது. நீல நிற தீப்பிழம்புகள் அதன் செதில்களில் இருந்து தெரித்தன. சிறிது நேரத்திற்கு முன்பு சண்டையிட்ட அதே யாழிதான் இது. ஆனால் அதன் உடலில் சில வித்தியாசங்கள் இருந்தன. அந்த 2 மிருகங்களை கண்டவுடன் நாகர்குல மூத்தவர்கள் உறைந்து போனார்கள்.
அது கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது என்று ஒருவன் திகிலுடன் முணுமுணுத்தான். அது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது என்று இன்னொருவன் கூறினான். அவர்களுக்கு இப்போது பொறாமையும் கொலைவெறியும் அதிகமானது. ஒவ்வொருவரும் அபிமன்யுவை கொல்ல வேண்டும் என்று தாக்குதல் தொடுத்துக் கொண்டே இருந்தனர். நீலயாளி ஒரு பக்கம், களியரக்கன் ஒரு பக்கம், அபிமன்யு ஒரு பக்கம் என மாறி மாறி தாக்கினர். ஆனால் ஒரு கட்டத்தில் அனைவரும் சோர்வடைந்தனர். அப்போது இச்சாதாரி மூத்தவர் ஒருவர் சிரித்தார். அவர் கொடூரமான புன்னகையுடன், கெஞ்சு, நீ கெஞ்சி அலறுவதை நான் பார்க்க வேண்டும், கெஞ்சு, உயிருக்காக கெஞ்சு என்று கத்தினார். அபிமன்யு சுற்றி முற்றி பார்த்தான். அவன் அந்த இடத்தில் இருந்து அதிவேகமாக ஓட ஆரம்பித்தான். அவன் ஓட ஓட அவனது கால்களுக்கு கீழே மின்னல் தெறிக்க ஆரம்பித்தது. அவன் மிக வேகமாக ஓடி அந்த இடத்தை மின்னல் கடலாக மாற்றினான். பிறகு அவன் ஓடுவதை நிறுத்தினான். பின்னர் திரும்பி பார்த்தான். அவனது முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. பிடித்துக்கொள் என்று கூறி இரட்டை தாக்குதலை இரக்கமின்றி கட்டவிழ்த்தான். 40 அடி உயர சக்தி அலை ஒன்று அலறி அடித்தபடி முன்னோக்கி பாய்ந்தது. அது அந்த மூத்தவர் மீது மோதி வெடித்து சிதறியது. அவரது உடல் வெடித்து 8 திக்கும் ரத்தம் தெறித்தது. ஒரு நொடியில் அந்த மூத்தவர் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போனார். அபிமன்யு அங்கிருந்து தப்பி ஓட முயற்சிக்கும் போது கண்ணுக்கு தெரியாத சுவர் ஒன்று அவனது பாதையை தடுத்து நிறுத்தியது. அந்த சுவருக்குள் இருந்து முதலில் விரல் சொடுக்கும் சத்தம் ஒன்று கேட்டது. பின்னர் தட்சகனின் சிரிப்பு எதிரொலித்தது. நீ என்னை மீண்டும் மீண்டும் ஆச்சரியப்படுத்துகிறாய். உன்னை விட உன் மூளை எனக்கு அதிகமாக பிடித்திருக்கிறது. அதை கையில் பிடித்து பார்க்க நான் ஏங்குகிறேன் என்றார். புகை விலகியது. மூத்தவர்கள் சில சிறிய காயமின்றி நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் களியரக்கனையும் நீலயாளியையும் சூழ்ந்தனர். நீலயாளி சுதந்திரமாக இருந்தபோது கொண்ட சக்தியை விட அபிமன்யுவுக்கு அடங்கிய போது அது கொண்டிருந்த சக்தி குறைவாக இருந்தது. அதனால் அவர்கள் தைரியமாக அதை சுற்றி நின்றனர். அபிமன்யு தன் சக்தியை அதிகரிக்க அதிகரிக்கத்தான் அதன் சக்தியும் அதிகரிக்கும். போர்க்களம் மீண்டும் அமைதியானது. நாகர்கூட்டம் அவர்களை சுற்றி வளைத்து விஷசக்தி, போர் மோகம் மற்றும் கொலை நோக்கம் என அனைத்தும் ஒரே நேரத்தில் எல்லா திசைகளிலிருந்தும் பாய்ந்தன. அபிமன்யுவும் அவனது 2 மிருகங்களும் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டன. காற்றில் பின்னோக்கி தள்ளப்பட்டன. இடைவிடாத தாக்குதலால் அவற்றின் பாதுகாப்பு அரண்கள் சிதைந்தன. களியரக்கன் தரையில் அடித்து வீழ்த்தப்பட்டது. நீலயாளி தரையோடு தரையாக வைத்து அழுத்தப்பட்டது. மேலும் அபிமன்யு ஒரு உடைந்த கேடயம் போல அவற்றுக்கு இடையில் தூக்கி எறியப்பட்டான். சிரிப்பும் கொடூரமும் சூழ்ந்திருக்க அவர்களின் சக்தி வற்ற ஆரம்பித்தது. நாகர்களின் நோக்கம் அபிமன்யுவை கொல்வதல்ல, அவனை சித்திரவதை செய்வது. இது தெரிந்திருந்தால் ரணதுருவரும் அதியரசனும் போர்க்களத்தில் இருந்து வெளியேறி இருக்க மாட்டார்கள். அபிமன்யு இறந்துவிட்டான் என்ற எண்ணத்தில் அவர்கள் கொடூர தாக்குதலை நிகழ்த்தி போர்க்களத்தில் இருந்து வெளியேறினர். ஆனால் அபிமன்யு நாகர்களிடம் மாட்டிக்கொண்டான் என்பதை அவர்கள் அறியவில்லை. அந்த சமயத்தில் அபிமன்யு எதிர்பார்க்காத வண்ணம் பின்புறத்தில் இருந்து ஒரு தாக்குதல் பறந்து வந்து அவன் முதுகில் இறங்கியது. அது அவன் உடலிலிருந்து உயிரை உறிஞ்சி உடைந்த ஆயுதத்தைப் போல அவனை தூக்கி எறிந்தது. மரணம் அவனை நோக்கி விரைந்து வந்தது. வானத்தில் பறந்த அவன் தரையில் விழுந்து மோதும் முன்பே கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அவனை நடுவானில் பிடித்து அங்கேயே நிலைநிறுத்தியது. வானம் நடுங்க ஒரு கர்ஜனை குரல் முழக்கமிட்டது. பெருமிதமும் இரக்கமின்மையும் நிறைந்த அந்த குரல் அங்கிருந்த நாகர் கூட்டத்தை கொலைவெறியுடன் பார்த்தது. அபிமன்யுவுக்கு உதவ ஒரு சக்தி வாய்ந்த கரம் வந்ததைக் கண்டு இச்சாதாரி மூத்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். வந்திருப்பது பகீரா. நாகர் கூட்டத்தால் தாக்கப்பட்ட அபிமன்யு தூக்கி எறியப்பட்டான். அவனது சக்தி குறைந்து அவனது உடல் வெளிரி போனது. அவன் தரையில் மோதும் கடைசி தருணத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அவனை நடுவானில் பிடித்தது. அது பகீரா. பகீரா கண்ணுக்கு தெரியாத சக்தியாக வந்துதான் அபிமன்யுவை பிடித்தார். ஆனால் அவரது உருவத்தை இன்னும் யாரும் பார்க்கவில்லை. அபிமன்யுவை பிடித்தவுடன் பகீராவின் இடி போன்ற குரல் மூடுபனி பள்ளத்தாக்கையே உலுக்கியது. என்ன செய்கிறீர்கள்? தாமாவின் சீடன் மீது கை வைக்கும் அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்துவிட்டதா? இந்த அபிமன்யுவின் உயிரை அல்ல, முடியை எடுக்க நினைத்தாலும் எரித்து சாம்பலாக்கி விடுவேன் என்று கர்ஜித்தார். நடுவானில் அபிமன்யு மிதக்க அந்த குரல் மட்டும் கேட்டது. அதை கேட்ட நாகர்கள் முகத்தில் அதிர்ச்சி பரவியது. வந்திருப்பது யார் என்று தட்சகனால் கூட உணர முடியவில்லை. இருந்தாலும் யாராக இருந்தால் எனக்கென்ன என்ற தட்சகன் வேகமாக தன் சக்தியை திரட்டினார். அது ஒரு பிரம்மாண்டமான இரட்டைத்தலை நாகமாக உருவெடுத்தது. அது நேராக அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தது. அதை பார்த்த அபிமன்யு
வாயில் வழிந்த ரத்தத்தை துடைத்தவன் என ஏளனமாக அதை பார்த்து சிரித்தான். அதை பார்த்து மேலும் ஆத்திரம் கொண்ட தட்சகன் தனது அதிக சக்தியை அவன் மீது எறிந்தான். ஆனால் அது அபிமன்யுவை நெருங்கும் முன்பே அந்த இரட்டைத்தலை நாகம் ஒரே அடியில் வெடித்து சிதறியது. உங்களால் முடிந்தது இவ்வளவுதானா என்று சிரிப்புடன் ஒரு வெள்ளைப்புலி காற்றில் தோன்றியது. அதன் உடல் முழுவதும் வெள்ளி மின்னல் பாய்ந்ததைப் போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. அவர் மீது இருந்த தெய்வீக கவசம் அபரிமிதமான ஆற்றலுடன் பிரகாசித்தது. பார்க்கச் சாதாரணமான வெள்ளைப்புலி போல தோன்றிய பகிராவுடைய இருப்பு அந்த பள்ளத்தாக்கையே உலுக்கியது. நீ யார்? இவனோடு சேர்ந்து சாக வந்திருக்கிறாயா என்ற தட்சகன் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் தனது சக்தியை நிலம் முழுவதும் பரப்பி பகிராவை தரையோடு தரையாக வைத்து அழுத்த முயன்றான். ஆனால் அதனால் பகிராவை கொஞ்சம் கூட அசைக்க முடியவில்லை. பகிரா தாக்கவில்லை. அவர் தட்சகனை பார்த்து, நான் ஒரு பெரும் போரை உருவாக்க வரவில்லை, முடிக்க வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறேன் என்று, நீங்கள் இந்த சிறுவனை விட்டால் நான் உங்களுக்கு ஒரு கடன் பட்டிருப்பேன் என்றார். ஆனால் அதை கேட்டு அலட்சியம் நிறைந்த முகத்துடன் தட்சகன் பகிராவை பார்த்து, எனக்கு கடன் பட்டிருக்க நீ யார்? வேண்டுமானால் அவனது தலையை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு உடலை தருகிறேன். அதை வீட்டுக்கு எடுத்து செல். நீ ஒன்றும் இலவசமாக அதை செய்ய வேண்டாம். நானும் உனக்கு கடன்பட்டு இருப்பேன் என்றான். அதை கேட்ட பகிராவின் முகம் குளிர்ந்தது. நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். பிறகு நான் உங்களை சித்திரவதை செய்தேன் என்று எதிர்காலத்தில் என்னை குறை கூறாதீர்கள் என்றவர் பின்னால் 2 அடிகள் எடுத்து வைத்து தன் சக்திகளை திரட்டினார். அடுத்த நொடி அவரது கண்கள் வெள்ளி நிற ஒளியால் பிரகாசித்தது. அவரது உடலில் இருந்த வரிகள் அனைத்தும் மின்னல்களாக மாறி வானை நோக்கி வெடித்தது. அது ஒட்டுமொத்த நீர்வீழ்ச்சியையும் மின்னல் கடலாக மாற்றியது. நாகங்கள் அனைத்தும் சிதறி ஓடின. தேவோதய வீரன், அமரோதய வீரன் என வஞ்சனை இல்லாமல் மின்னல் மழையால் தாக்கப்பட்டு ரத்தம் கக்கியபடி பின்னோக்கி பறந்தனர். அங்கிருந்த சில வீரர்கள் மலைகளில் மோதி நொறுக்கப்பட்டனர். அனைத்து சக்தியும் அடங்கிய போது பகிரா எந்தவித அகங்காரமும் இல்லாமல் அதே இடத்தில் நின்றார். பகிராவை சந்தித்ததும் அபிமன்யு மனதிற்குள் ஒருவித நிம்மதி பரவியது. அவன் அமைதியாக எந்த சலனமும் இன்றி பாறை மேல் சாய்ந்து நடப்பதை சந்தோஷமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான். ஆச்சாரியரே, நான் இங்குதான் இருக்கிறேன் என தெரிந்து பகிராவை அனுப்பியிருக்கிறீர்கள் போல என மனதிற்குள் நினைத்தவன் மேலும் சாய்வாக தன் கையை தலைக்கு தலையணை போல வைத்துக்கொண்டு பாறை மேல் சாய்ந்து அமர்ந்தான். அங்கிருந்து சென்றவர்கள்தான் இறந்து இருக்கலாம் என்று தாமாவிடம் கூறியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் தாமா அதை நம்பாமல் தான் தன்னை அழைத்து வர பகிராவை அனுப்பியிருக்கிறார். இதுவே அபிமன்யு இறந்து விட்டான் என நம்பியிருந்தார் அவரே நேரில் வந்து இருப்பார். அபிமன்யு மிகவும் வசதியாக அமர்ந்து பகிராவை பார்த்து கொண்டிருப்பதை தட்சகன் பார்த்தார். அது அவனுக்கு மேலும் எரிச்சல் ஊட்டியது. அவன் முழு பலத்தையும் உபயோகித்து அபிமன்யுவை நோக்கி தன் சக்தியை எரிய அதை எந்த அசைவும் இன்றி பகிரா பொறி ஊதுவதைப் போல தடுத்து விட்டார். என்ன செய்தும் தட்சகனால் ஒன்றும் செய்ய முடியாமல் போகவே அவனின் நம்பிக்கை தளர்ந்தது. பகவஜ்ர தரத்தில் இருந்த போதிலும் அவனால் அந்த புலியின் பலத்தை மதிப்பிட முடியவில்லை. பகிரா மீண்டும் ஒருமுறை உறுதியான குரலில் பேசினார். நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் உங்களால் என்னை தடுக்க முடியாது. இந்த விஷயத்தை இதோடு முடியுங்கள். அபிமன்யுவை போக விடுங்கள். இல்லையென்றால் நான் இன்னும் மூர்க்கமாக சண்டையிட வேண்டியிருக்கும் என்ற பகிரா சக்தியை திரட்டி தன் கைக்கு கொண்டு வர அதை பார்த்த காயமடைந்த முதியவர்கள் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. தட்சகனின் கதை இன்றோடு முடிந்தது என கூட்டத்தில் கூறிய சிலர் அவன் முடிவிற்காக அவர்கள் காத்திருந்தனர். அபிமன்யுவோடு மதிமங்கல காட்டிற்கு வந்த அனைவரும் நீர்வீழ்ச்சியில் இருந்து வெளியேறிவிட்டனர். அனைவரும் அபிமன்யு இறந்து விட்டதாக நினைத்தனர். பகிரா மட்டும் வரவில்லை என்றால் அபிமன்யு தனியாக அவர்களை சமாளித்து வர நேரம் எடுத்திருக்கும். வந்ததும் பகிரா தட்சகனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் அவன் நிராகரித்து விட்டான். பகிரா அவனை பார்த்து சிரித்தவர், அப்படி என்றால் நீ இன்னும் சண்டையிட விரும்புகிறாய், சரிதானே என்று கேட்டார். தட்சகன் இகழ்ச்சியுடன் சிரித்தார். அவனது கண்கள் கருப்பானது. அவனது பற்கள் கூர்மையானது. அவன் மீண்டும் தனது உண்மையான வடிவத்தை எடுத்தான். அவனது உடலில் பச்சை மற்றும் கருப்பு நிற சக்தி பீரிட்டு பாய அவன் நாகமாக மாறினான். பகிரா திரும்பி அபிமன்யுவை பார்த்தான். அவன் வசதியாக அமர்ந்திருப்பதை பார்த்த பகிரா ஏற இறங்க பார்த்துவிட்டு, என் பின்னாலேயே இரு, போர்க்களத்தில் இறங்காதே என்று எச்சரித்தவர், சொன்னாலும் இவன் இப்போது போர்க்களத்தில் இறங்குவதைப் போல தெரியவில்லை. எல்லாம் அந்த தாமாவை சொல்ல வேண்டும் என மனதிற்குள் தன் தலையை அடித்துக் கொண்டார்.
அப்போது தட்சகன் தன் ஆட்களை பார்த்து, மூத்தவர்களே, கொடுத்த வளத்திற்கும் ஊட்டிய சக்திக்கும் கொஞ்சமாவது உங்கள் மூளையையும் உடலையும் பயன்படுத்துங்கள். இந்த புலியை நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த சிறுவனை பிடியுங்கள். அவனை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். அவனது உடலில் எத்தனை வெட்டுக்களை வேண்டுமானாலும் இறக்குங்கள். ஆனால் எனக்கு அவன் உயிரோடு வேண்டும் என்று கர்ஜித்து விட்டு அவன் போர்க்களத்தில் குதித்தான். பகிராவுக்கும் தட்சகனுக்குமான சண்டை துவங்கியது. வளிமண்டலத்தையே சிதைக்கக்கூடிய பேரழிவு நிறைந்த ஆற்றலை அவன் பகிராவை நோக்கி வீசினான். ஆனால் பகிரா வானை நோக்கி கர்ஜிக்க இடிமேகங்கள் வெடிக்க ஆரம்பித்தன. மின்னல்கள் மழை போல பொழிந்து வளிமண்டலத்தை நிரப்பிய அந்த பேரழிவின் ஆற்றலை முழுமையாக ஆக்கிரமித்தது. ஆனால் அதைக் கண்டு அபிமன்யு அமர்ந்திருக்க அவனை நொடிப்பொழுதில் 3 நாகர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். சிறிது நேரம் ஓய்வெடுக்க விடமாட்டார்கள் போல என்றவன் தன் வாயில் கடித்துக் கொண்டிருந்த புல்லை துப்பிவிட்டு தூசியை தட்டியபடி எழுந்து நின்றான். ஏ நாகங்களே, வாருங்கள், வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். இதுதானே உங்களுக்கு வேண்டும் என்று அபிமன்யு களியரக்கனையும் நீலயாளியையும் வெளியே வரவழைத்தான். நீலயாளி 2 தேவோதய வீரர்களை கவனிக்க அபிமன்யுவும் களியரக்கனும் 3வது ஆளை பார்த்து கொண்டனர். பகிரா திரும்பி அபிமன்யுவை பார்த்தார். இவனை சண்டையில் ஈடுபட வேண்டாம் என்று தானே சொன்னேன் என கூறிக்கொண்டே அபிமன்யு பக்கம் செல்ல முயன்றவரை தட்சகன் வழிமறித்தான். புலியே, உனது சண்டை என்னுடன் என்பதை மறந்து விடாதே என்று சிரித்தார். பகிரா அபிமன்யுவை பார்த்து, சொல்வதை என்றுமே கேட்க மாட்டேன் என்று இருக்கிறாயா அபிமன்யு? இந்த பாம்பை பெய்த்து எரிந்துவிட்டு பின்பு உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்றதும் தட்சகனை நோக்கி ஒரு மின்னல் பந்து பாய்ந்து வந்தது. அவன் அதில் இருந்து வேகமாக விலகினாலும் அந்த மின்னல் பந்து அவனது வாளை தாக்கியது. அவன் வலியால் அலறினான். அவனது வாள் பற்றி எரிந்தது. கோபத்தில் 100கணக்கான பாம்புகளை அவன் பகிராவை நோக்கி ஏவினான். இருவரது தாக்குதல்களும் மதிமங்கல காட்டை தொடர்ச்சியான வெடிப்புகளால் உலுக்கி எடுத்தது. இதற்கிடையில் அபிமன்யு பாறையை தாங்கி நிற்பதைப் போல அழுத்தத்தை உணர்ந்தான். என்னதான் வேண்டும் உங்களுக்கு? இதை இப்படியே வளரவிடக்கூடாது என பற்களை கடித்துக் கொண்டு எதிர்த்து சண்டையிட்டான். 3வது நாகத்தை களியரக்கனை தடுக்க சொல்லிவிட்டு அவன் ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான். அதைக் கண்ட மாத்தையன், இவனை தடுத்து நிறுத்துங்கள், முத்திரையை முழுமையடைய விடாதீர்கள், அது நமக்கு ஆபத்து என்ற அவன் முகம் பீதியில் உறைந்தது. அவன் வேகமாக முன்னேறி சென்று அதை தடுக்க நினைத்தான். ஆனால் களியரக்கன் அவனது பாதையை தடுத்து அபிமன்யுவுக்கு நேரம் வாங்கி கொடுத்தான். மூடுபனி பள்ளத்தாக்கு தட்சகனுக்கு உதவியாக இருப்பதை அபிமன்யு கவனித்தான். இது அவனுக்கு சாதகமாக இருக்கிறது. அதை உடைத்தால் மட்டுமே இவர்கள் தொல்லை முடியும் என நினைத்த அபிமன்யு அதன் ஆற்றல் அனைத்தையும் தன் பிந்து சக்கர புள்ளியை நோக்கி இழுக்கத் தொடங்கினான். அவன் அடுத்த நொடி துரிதமாக தனது முத்திரையை மாற்றினான். முதல் வெள்ளி மின்னல்கள் தோன்றிய அவனது முத்திரையில் இப்போது இருண்ட மின்னல்கள் சேர்ந்தது. அதைத் தொடர்ந்து பனிக்கட்டி போன்ற குளிர்ந்த வர்ணபூத சக்தியும் அதில் கலக்க ஆரம்பித்தது. அதைக் கண்டு மாத்தையன் உறைந்து போனான். பின்னர் அவன் மரண பீதியடைந்தான். சிறுவனே, உனக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா? நீ முட்டாள்தனம் செய்கிறாய். நீ எங்களை மட்டுமல்ல, உன்னையும், ஏன் இந்த மதிமங்கல காட்டையும் மொத்தமாக அழிக்கப் போகிறாய் என்று கத்தினான். ஆனால் இரக்கமின்றி சிரித்த அபிமன்யு, என்னை சிறையில் அடைக்க துடித்தீர்களே, இப்போது வருகிறீர்களா என்று கேட்டான். அவனுடைய கைகளில் நிலபூத சக்தியும் வர்ணபூத சக்தியும் திரண்டு நின்றது. அவை ஒன்றோடு ஒன்று கலக்க ஆரம்பித்தன. அந்த 2 சக்திகள் உருவாக்கிய அழுத்தத்தால் அவனை சுற்றியிருந்த காற்று அலறியது. அதோடு சேர்த்து களியரக்கனும் நீலயாளி கூட அதிர ஆரம்பித்தன. அவற்றின் உடல்களிலிருந்து சக்தி கட்டுக்கடங்காமல் வெளியேறியது. அபிமன்யு என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்பதை உணர்ந்த நாகர்குல மூத்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். பஞ்சபூத சக்திகளை கட்டுப்படுத்தும் ஆட்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒருவரே 2 பஞ்சபூத சக்திகளை கட்டுப்படுத்தும் அபூர்வ தருணங்களை எல்லாம் அவர்கள் படித்திருக்கிறார்கள். ஆனால் பஞ்சபூதங்களில் 2ஐ கட்டுப்படுத்தும் ஒரு நபர் அந்த 2ஐயும் ஒன்றாக இணைக்கும் ஒரு நிகழ்வை அவர்கள் கண்டது இல்லை. ஏனென்றால் அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒன்று. இதை ஒரு தேவோதய வீரன் செய்தாலே அதை முட்டாள்தனமாக பார்ப்பார்கள். அபிமன்யுவோ பவித்ரோதய நிலை முழுமையாக முடிக்காத அரைகுறை வீரன். இத்தனைக்கும் இது போன்ற முட்டாள்தனங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று அபிமன்யுவின் குரு தாமா அவனை கடுமையாக எச்சரித்திருந்தார். ஆனால் அபிமன்யுவுக்கு வேறு வழி இல்லை. இச்சாதாரிகளிடம் சரணடைவதும் மரணத்தை மனம் வந்து ஏற்றுக்கொள்வதும் ஒன்றுதான். அவர்களிடம் சிக்கினால் அவர்கள் அவனது பூத சக்திகளை பலவந்தமாக பிடுங்கி அவனை கொன்று தூக்கி எறிந்து விடுவார்கள். அதை நினைத்து பார்க்கும் போது இது அவனுக்கு ஆபத்தாக தெரியவில்லை.
பழுப்பு நிற நிலபூத சக்தியும் பனிக்கட்டி போன்ற வர்ணபூத சக்தியும் அவனது உடலிலிருந்து பீரிட்டு வெளியேறியது. அது போர்க்களம் முழுவதையும் அடர்ந்த மூடு பனியால் நிரப்பியது. 2 பஞ்சபூத மிருகங்களும் பூகம்பத்தை கண்டதைப் போல நடுங்க ஆரம்பித்தன. அவை இரண்டையும் சுற்றி சக்தி சூறாவளியில் உருவாகத் துவங்கின. அவர்களை ஏதோ ஒரு சக்தி இழுக்க ஆரம்பித்தது. மூர்க்கமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்த பகீராவும் தட்சகனும் கூட போரை ஒரு நொடி நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தனர். அவர்கள் கண்ட காட்சி அவர்கள் கண்களை அகல விரிக்க வைத்தது. பகீரா பேராபத்தை உணர்ந்தா. இந்த அபிமன்யு ஒரு பைத்தியக்காரன், ஆனால் அதைவிட தைரியசாலி என்று விரக்தியும் ஆச்சரியமும் ஒரு சேர கலந்த குரலில் கூறினான். இதில் அபிமன்யு தோற்றால் அவன் உடல் தூசியாக மாறி காற்றோடு காற்றாக மாறிவிடும். அவன் வெற்றி பெற்றால் வரலாறு மாறும். ஆனால் தட்சகனுக்கு அபிமன்யு மீது அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது. எப்படியும் அவன் சாகப் போகிறான், அவன் உடல் இருந்த அடையாளமே இல்லாமல் போகப் போகிறது என்று தட்சகன் உறுதியாக நம்பினான். அவன் திரும்பி தன் ஆட்களை பார்த்து, சீக்கிரமாக நாகவளைய கவசத்தை தயார் செய்யுங்கள். எப்படியும் அவன் வெடித்து சிதறும் போது 2 பஞ்சபூத சக்திகளும் வெளியே பறக்கும். அதை சிறைப்பிடிக்க வேண்டும் என்றார். வரலாற்றில் யாரும் 2 பூத சக்திகளை ஒரே நேரத்தில் செயல்படுத்தியது இல்லை. அதனால் அபிமன்யுவின் தோல்வியும் நாகங்களின் வெற்றியும் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டது. நாகர்கள் தட்சகன் பேச்சை கேட்டு கவசத்தை உருவாக்கத் தொடங்கினர். பகீரா இடியும் காற்றுமாய் சீறி பாய்ந்து அபிமன்யுவை சுற்றி ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்பு கேடயத்தை கட்டமைத்தார். எந்த ஒரு சக்தியும் அபிமன்யுவை தொட்டுவிடக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். ஆனால் கேடயத்திற்குள் அபிமன்யு தன் அனைத்து சக்திகளையும் திரட்டிக் கொண்டிருந்தான். அவனது ரத்தம், சக்தி, உயிர்வளம் என அனைத்தும் குறைந்து கொண்டிருந்தது. இரத்த மூடுபனி நுட்பத்தை பயன்படுத்தி அபிமன்யு தனக்குள் இருந்த கடைசி துளி சக்தியையும் பிழிந்தெடுத்தான். அவனது வாயிலிருந்து வழிந்த ரத்தம் கூட மூடுபனியாக மாறியது. வெறியோடு துடித்துக் கொண்டிருந்த 2 பஞ்சபூத மிருகங்களுக்கு முன்னால் அபிமன்யு நின்றான். அவற்றுடன் ஒப்பிடும்போது அவனது சக்தி பலவீனமாக தோன்றியது. இருந்த போதிலும் அவன் நிதானத்தை இழக்காமல் தனது நுட்பத்தை செயல்படுத்தினான். வெள்ளி மின்னல்கள் மற்றும் கருப்பு மின்னல்கள் ஆகியவை ஒன்றிணைந்து அவனிடமிருந்து எழுந்த பஞ்சபூத சக்திகளை சுற்றி ஒரு அடர்ந்த சக்தி கேடயத்தை உருவாக்கியது. வெள்ளி மின்னல்கள் மற்றும் கரு மின்னல்களால் உருவாகும் மின்னல் வலை அபிமன்யுவுக்கு பல போர்களில் வெற்றியை பெற்றுத் தந்திருந்தது. ஆனால் இப்போது அது கூட நடுங்க ஆரம்பித்தது. 2 மின்னல்களும் 2 பூத சக்திகளையும் சிதற விடாமல் தடுத்தது. ஆனால் பூத சக்திகள் அதை எதிர்த்து கடுமையாக போராடின. ஆனால் அவற்றால் விடுபட முடியவில்லை. இப்போதுதான் அபிமன்யுவிற்கு ஒரு புது நம்பிக்கை துளிர்விட்டது. ஆனால் அவன் அவசரப்படவில்லை. தாமாவின் எச்சரிக்கையை அவன் நினைவில் கொண்டான். பஞ்சபூத சக்திகள் புத்திசாலித்தனமானவை. அவற்றை சீக்கிரமாக அவன் விடுவித்தால் அவை கோபத்துடன் அவனை தாக்கி அவனது உடலை சிதைத்துவிடும். அதனால் அவன் தனது மின்னல் வலையை உறுதியாக பிடித்தபடி காத்திருந்தான். அவற்றின் எதிர்ப்பை பலவீனப்படுத்தி அதை அடக்க முயன்றான். பின்னர் அவன் தனது சக்தி ரத்தின கல்லில் இருந்த முத்திரையை மெதுவாக விடுவிக்க அணையை உடைத்துக் கொண்டு பாயும் காட்டாறு போல 2 பூத சக்திகளும் வெளியே பாய்ந்து மின்னல் வலையை தாக்கத் துவங்கின. அபிமன்யு முகத்தில் ஒரு இறுக்கமான புன்னகை தோன்றியது. ஆச்சாரியர் சொன்னது சரிதா. பஞ்சபூத சக்தியை ஆத்ம விதையாக சுருக்குவது அதை சிறைப்படுத்துவதை விட கடினமானதாக இருக்கிறது என்று அவன் நினைத்துக் கொண்டான். அங்கிருந்த அனைவரும் மூச்சை பிடித்துக் கொண்டு காத்திருந்தனர். அபிமன்யு தோல்வியடைந்தால் அவனது உடல் அழிக்கப்பட்டுவிடும். அவன் வெற்றி பெற்றால் ஒரு புதிய வரலாறு. அபிமன்யு அந்தரத்தில் பறந்தபடி நிலபூத சக்தி மற்றும் வர்ணபூத சக்தியை இணைத்தான். அவை அவனிடம் இருந்து வெளியேறியவுடன் முதலில் அவனைத்தான் தாக்க ஆரம்பித்தது. அவை இடைவிடாமல் அவனை தாக்கின. அவற்றின் தாக்குதல்கள் அவன் உருவாக்கியிருந்த மின்னல் வலையில் மோதி அதை உலுக்கி எடுத்தன. ஒவ்வொரு தாக்குதலும் மின்னல் வலையை மேலும் மேலும் பலவீனப்படுத்தியது. அபிமன்யுவின் முகத்தில் கவலை படர்ந்தது. ஆனாலும் அவன் தனது முத்திரையை உருவாக்குவதை நிறுத்தவில்லை. நல்ல வேளையாக சக்தியை அதிகரிக்கும் வேதாள குலத்தின் தடை செய்யப்பட்ட நுட்பம் அவன் கையில் இருந்தது. இல்லையென்றால் அவனது ஆன்மா எப்போதோ அழிந்திருக்கும். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த போராட்டம் முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை. அருகில் களியரக்கனும் நீலயாழியும் தங்கள் உடல்களில் வரம்பற்ற சக்தி குவிவதால் தொடர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தன. அதே நேரத்தில் பகீரா அபிமன்யுவை சுற்றி ஒரு பிரம்மாண்டமான பூத கவசத்தை உருவாக்கி அதை பராமரித்து வந்தார். ஆனால் அதற்கு அவர் கொடுத்த விலை மிக அதிகமாக இருந்தது. பகீராவின் உடலை சுற்றியிருந்த வெள்ளி மின்னல்கள் மங்க ஆரம்பித்தது. அப்போது தட்சகன் பகீராவையும் அபிமன்யுவையும் சுற்றி நாகவளைய கவசத்தை உருவாக்கி வைத்திருந்தார். அது நேரடி அச்சுறுத்தல் இல்லையென்றாலும்
சிறிது நேரத்தில் அது தனக்கும் யமனாக மாறலாம் என்பதை அவர் அறிவார். தட்சகன் சிரித்தார். உன்னால் அவனை வாழ்க்கை முழுவதும் பாதுகாக்க முடியாது என்றார். பகீராவின் கண்கள் கடுமையாகின. உன் குலம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எழுதி வைத்துக்கொள். உன் குலம் அழிந்தால் அதில் என் பெயரும் இவன் பெயரும் நிச்சயமாக இருக்கும் என்றார். அபிமன்யுவை நேரடியாக தாக்க தட்சகன் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கிய போது பகீரா வேறு வழியின்றி தனது உண்மையான வடிவத்தை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். அவர் கண்களை மூடி தனது கைகள் இரண்டையும் விரிக்க மின்னல் மழை அவர் மீது பொழிய ஆரம்பித்தது. கண்ணை கூசும் பிரகாசமான ஒளி அவரை மூடியது. அந்த ஒளி அவரை அழிக்கிறதா அல்லது வளர்கிறதா என்றே தெரியவில்லை. பின்னர் மின்னல் ஒளிகள் அனைத்தும் மறைந்தவுடன் வெள்ளிக்கவசம் அணிந்த ஒரு மனித உருவம் அங்கு நின்று கொண்டிருந்தது. நேர்த்தியான உருவம், கூர்மையான முகம், அனல் பறக்கும் கண்கள், உறுதியான மார்புகள் என தீர்க்கமான போர் வீரனாக அந்த உருவம் இருந்தது. அவரிடம் இருந்து சக்தி பெருக்கெடுத்து ஓடியது. அந்த சமயத்தில் அவர் நெற்றியில் ஒரு ஒளிரும் சிவப்பு அடையாளம் தோன்றியது. அது பல நாள்பட்ட காயம் போல இருந்தது. அவரை சுற்றி வெள்ளி மின்னல் உக்கிரமாக சீர ஆரம்பித்தது. அது வேறு யாருமல்ல, பகீராதான். அவரை கண்டதும் தட்சகன் இன்னும் உற்சாகத்தோடு சிரித்தான். அப்படியானால் நான் கேட்ட புராண கதைகள் அனைத்தும் உண்மைதான் போல. ஆத்ம முத்திரையால் ஒரு வயதான ஆச்சாரியரும் அவரது மனித மிருகமும் அவதிப்படுகின்றனர். அவர்கள் மோட்சத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர் என்று நான் கேட்ட அனைத்தும் உண்மையென்று இப்போது புரிகிறது. உன் ஆன்மாவில் பதிக்கப்பட்டிருக்கும் முத்திரையை என்னால் உணர முடிகிறது. ஆனால் அந்த முத்திரை இருக்கும் போது நீ மனித ரூபத்தை எடுக்க அதிக சக்தியை பயன்படுத்தினால் உன்னை நீயே அழித்துக் கொள்வாய் என்றல்லவா நான் கேள்விப்பட்டேன். ஆனால் பகீரா அதற்கு பதில் சொல்வதற்கு முன்பு விஷத்தன்மை கொண்ட பச்சை நிற ஆற்றல்கள் தட்சகனிடமிருந்து தெரித்தது. அது மீண்டும் இரட்டைத்தலை நாகமாக உருமாறி அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தது. பகீரா அலட்சியமாக தன் கையை அசைத்தார். சுற்றியிருக்கும் காற்றால் உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான வாள்கள் அந்த பாம்புகளை நோக்கி பாய்ந்தது. அதை தாக்கி பின்னர் கிழித்து நொடிப்பொழுதில் அவற்றை சிதறடித்தன. இதுதான் உன் இச்சாதாரி குலத்தின் பெருமையா என்று பகீரா குளிர்ச்சியாக கேட்டார். பின்னர் அந்த வாள்கள் நாகவளைய கவசத்தை உருவாக்கிக் கொண்டிருந்த மூத்தவர்களை நோக்கி திரும்பின. அதைக் கண்ட தட்சகன் பதட்டப்படுவதற்கு பதிலாக சிரித்தார். அந்த மூத்தவர்களின் உடலில் இருந்து வெளியேறிய சக்திகள் ஒன்று கூடி எலும்புகளாலான பச்சை சங்கிலிகளாக உருமாறியது. அந்த சங்கிலிகள் ஆயிரக்கணக்கான வாள்களை சுற்றி வளைத்து அவற்றை நடுவானில் வைத்து சிதறடித்தன. இதுதான் இச்சாதாரியின் பெருமை என்று தட்சகன் பெருமையோடு கூறினார். இதற்கு முன்பு அவனை மட்டும்தான் கொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். உன் அடையாளம் தெரிந்த பிறகு இந்த பகீராவையும் சேர்த்து கொல்ல முடிவு செய்து விட்டேன் என்றான் தட்சகன். பகீராவின் மின்னல் சக்திகள் தீவிரமடைந்தன. அவரது கண்கள் வெண்மையாக மாறின. அவர் இருந்த இடத்தில் இருந்து மறைந்து அபிமன்யுவை பாதுகாக்க அவனுக்கு முன்னால் மீண்டும் தோன்றினார். அதுவே தட்சகனுக்கு கிடைத்த வாய்ப்பு. ஒரு கொடூரமான சிரிப்புடன் அவன் மீண்டும் முத்திரையை செயல்படுத்தினான். எலும்புச் சங்கிலிகள் பகீராவின் மின்னல் கேடயத்தை பொருட்படுத்தாமல் முன்னோக்கி பாய்ந்து அவரை முழுவதுமாக சுற்றி கொண்டன. பகீராவின் சக்திகள் எவ்வளவு தூரம் உயர்ந்திருந்தாலும் அந்த சங்கிலிகளில் பிணைப்பு பிய்த்தெடுக்க முடியாத ஒன்றாக இருந்தது. அந்த சக்தியில் இருந்து வெளியேறிய சக்தி பச்சை நிற புகையாக அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தது. ஆனால் அபிமன்யு எதையும் கவனிக்கவில்லை. அவனது சக்திகள் கிட்டத்தட்ட தீர்ந்து விட்டன. சராயு வழங்கிய தெய்வீக நாகரத்தத்தின் கடைசி துளியும் மங்கிக் கொண்டிருந்தது. அதைவிட மோசமான விஷயம், அவன் இயற்கையின் ஆற்றலை தனக்குள் இழுத்துக் கொள்வதற்குள் நாகவளைய முத்திரை அவனை சுற்றியுள்ள அனைத்தையும் உறிஞ்சிக் கொண்டிருந்தது. இப்போது அவன் தோற்றால் அவனது உடலும் ஆன்மாவும் அழிந்துவிடும். அவன் கண்களுக்கு முன்னால் பல முகங்கள் தோன்றின. தாமா, அவனது பாட்டி, அவன் வளர்ந்த இந்திரபுரி, அதற்கு ஏற்பட்டு இருக்கும் ஆபத்து என பல விஷயங்கள் தோன்றியது. அவனது கோபம் புடைத்தெழுந்தது. அபிமன்யு முத்திரையை மாற்ற தெய்வீக நாகரத்தத்தின் கடைசி துளியும் எரிந்தது. பல வண்ண சக்தி அவனது உடலில் வெள்ளமென பாய்ந்தது. அந்த சக்தி பெருக்கத்தில் அவனுக்கு நடந்த நன்மை என்னவென்றால், அவன் முயற்சி செய்யாமலேயே அவனது காயங்கள் குணமாகிக் கொண்டே வந்தன. தனக்கு அடங்காமல் துடித்த 2 பஞ்சபூத சக்திகளையும் அபிமன்யு பார்த்தான். நீங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் என் ஆன்மாவோடு உங்களை பிணைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று கர்ஜித்தான்.
இரத்த மூடுபனி நுட்பத்தை பயன்படுத்தி அபிமன்யு தன்னை சுற்றியிருந்த மின்னல் வலையை மேலும் வலுப்படுத்தினான். கருப்பு மின்னல்கள் பல வண்ண ஆற்றல்களுடன் கலந்து அதை முன்பு இருந்ததை விட வலுவான ஒன்றாக மாற்றியது. அந்த மின்னல் வலை 2 பூத சக்திகளின் ஆன்மாக்களை சுற்றி வளைத்தது. அவை இரண்டையும் சங்கிலிகளால் பூட்டி அவற்றை அபிமன்யுவை நோக்கி கட்டி இழுத்து வந்தது. அப்பொழுதும் அவற்றின் எதிர்ப்பு பயங்கரமாக இருந்தது. அவற்றின் சக்தி இடைவிடாமல் வலையை அரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் தயக்கமின்றி அபிமன்யு தனது இறுதி நகர்வை மேற்கொண்டான். ஒரே அடியில் அவன் அந்த 2 பூத ஆன்மாக்களையும் கிழித்தெறிந்தான். ராட்சத யாழி போலவும் பிளரும் யானை போலவும் துடித்துக் கொண்டிருந்த வர்ணபூத சக்தியும் நிலபூத சக்தியும் வெடித்து சிதறியது. பின்னர் அவனுக்கு முன்னால் விதையளவில் இருக்கும் 2 ரத்தினம் போன்ற சிறிய கற்கள் மிதந்தன. ஒன்று பூமியைப் போல பழுப்பு நிறத்திலும் மற்றொன்று பனியைப் போல வெள்ளை நிறத்திலும் இருந்தது. அவை இரண்டும் 2 பஞ்சபூத சக்திகளின் ஆத்ம விதைகள். அபிமன்யு அந்த 2 ஆத்ம விதைகளையும் தன் பக்கம் இழுத்த கணத்தில் நிலபூத மற்றும் வர்ணபூத சக்திகள் பெரும் கோபத்துடன் வெடித்தன. அவற்றின் சீற்றத்தால் பல வண்ண சக்தி வலை கிழிந்து போனது. அபிமன்யுவின் சுவாசம் நடுங்கியது. இனியும் தாமதிக்க கூடாது, என்ன ஆனாலும் இதை செய்து பார்த்துவிட வேண்டும் என்று உறுதி கொண்டான். அபிமன்யு என்ன செய்ய போகிறான் என்பதை பார்த்த பகீரா, அபிமன்யு நெல் என்று கத்தினார். ஆனால் அதற்குள் அபிமன்யு அந்த 2 ஆத்ம விதைகளையும் விழுங்கினான். அடுத்த கணம் குளிர் அவனது உடல் முழுவதும் பரவியது. அவனது உறுப்புகள் உறைந்தன. அவனது சக்தி பாதைகள் இறுகின. அவனது தோல் கல் போல கருமையாக மாறியது. அவனுக்குள் பூத சக்திகள் வெடித்து அவனது ஆன்மாவை கிழிக்க ஆரம்பித்தன. ஆனால் அவன் செயல்படுத்திய இரத்த மூடுபனி நுட்பம் அளவுக்கு அதிகமான சக்திகளை திரட்டி அவனை உயிருடன் வைத்திருக்க முயன்றது. அதே நேரத்தில் பகீரா அவனுக்கு உதவ முடியாமல் எலும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தான். தட்சகன் சிரித்தான். நான் வெகு நேரம் காத்திருந்த காட்சி அரங்கேறப் போகிறது. உன் அன்பு சிறுவன் இறக்கப் போகிறான். நன்றாக உன் கண்களை திறந்து பார் என்று ஏளனம் செய்தான். எலும்பு சங்கிலிகளில் இருந்து விஷப்பாம்புகள் அபிமன்யுவின் உறைந்த உடலை நோக்கி பாய்ந்தன. அளவுக்கு அதிகமான சக்தியும் ஆபத்தும் அபிமன்யுவை நெருங்கும் வேளையில் அவனது கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பதக்கம் லேசாக ஜொலிக்க ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் சங்கிலிகளை உடைத்துக் கொண்டு பகீரா வெளியே பறந்தான். அவரது உடலில் இருந்து வெள்ளி ஒளிகள் வெடித்தன. அவரது கவசம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. தட்சகா, நீ தேவையில்லாமல் பகையை விலை கொடுத்து வாங்குகிறாய் என்று கர்ஜித்தார். அவரது கைகளில் வாயுக சக்தியும் பயங்கரமான மின்னலும் திரண்டது. தட்சகன் அவரை பார்த்து சிரித்து, நான் மீண்டும் சொல்கிறேன், அவன் இறக்கப் போகிறான். இன்னும் ஏன் நீ இங்கேயே நிற்கிறாய்? போய் அவனது இறுதி சடங்குகளை நடத்தும் வேலையைப் பார். மதிமங்கல காட்டில் இருந்து மிகவும் சுவையான பழங்களையும் இறைச்சிகளையும் நான் அனுப்புகிறேன். அதோடு அவனிடம் 2 3 காதலிகள் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர்களை கேட்டதாய் கூறு. நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்றார். பகீரா கோபத்தில் துடித்தார். அவர் திரும்பி அபிமன்யுவை பார்த்தார். தட்சகன் கூறியது உண்மைதான். வரம்பற்ற சக்தியை தாங்க முடியாமல் அபிமன்யு உடல் துடித்தது. அதனால் அவர் தனது சொந்த சக்தியின் ஒரு பகுதியை அபிமன்யுவை நோக்கி அனுப்பினார். அது அவனது உடலை கிழித்து உள்ளே புகுந்தது. அபிமன்யுவை 2 பூத சக்திகளும் அடக்க முயன்றதால் அவனது உடல் சமநிலையற்று இருந்தது. இப்போது பகீராவின் சக்தி அவனுக்குள் நுழைந்ததால் பூத ஆன்மாக்கள் பலவீனமடைந்தன. அபிமன்யு அந்த ஆன்ம விதைகளை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்தான். அவற்றை தனது சக்தியால் சுழற்றி அதை தனது பதக்கத்திற்குள் இருந்த சக்தி ரத்தின கல்லுக்குள் அனுப்பி கொண்டிருந்தான். அப்போது அவனது உறைந்த உடல் விரிசல் விடத் தொடங்கியது. பின்னர் அது உருகியது. அதே நேரத்தில் பழுப்பு மற்றும் நீல நிற ஒளி அவன் உடல் முழுக்க பரவியது. இதைக் கண்ட தட்சகன் இல்லை என கர்ஜித்து தனது குல நுட்பமான 10,000 பாம்புகளின் தாக்குதலை செயல்படுத்தினான். ஒரு பிரம்மாண்டமான சூறாவளி காற்று ஒன்று அவனிடத்தில் இருந்து கிளம்பி அது ஒரு நாகமாக உருமாறி பகீராவையும் அபிமன்யுவையும் விழுங்கியது. அதற்குள் இருந்த 10,000 நாகங்கள் அவனை இடைவிடாமல் தாக்கின. பகீராவின் கேடயத்தில் விரிசல்கள் ஏற்படத் துவங்கின. முத்திரைகளால் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் பகீரா மேலும் மேலும் தன்னை அழுத்தத்திற்குள் தள்ளினார். அவர் தனது நண்பனான தாமாவுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். என்ன ஆனாலும் நான் அபிமன்யுவுடன் தான் வருவேன். அதனால் அவர் தனது சக்தியின் மேலும் ஒரு பகுதியை அபிமன்யுவுக்குள் அனுப்பினார். அவரது சக்தி வெளியேறியதால் பாம்புகளின் தாக்குதலில் அவர் கேடயம் நொறுங்கியது. தட்சகன் பின்னாலிருந்து தாக்கி பகீராவை தூக்கி எறிந்தார்.
பாறையில் மோதி தரையில் சரிந்தார் பகீரா. பின்னர் தட்சகன் அபிமன்யுவை திரும்பி பார்த்தான். அந்த சமயத்தில் அவனை சுற்றியிருந்த சக்தி வெடித்து சிதறியது. அந்த வெடிப்பு மூடுபனி பள்ளத்தாக்கையே உலுக்கியது. மரங்கள் பிடுங்கி எரியப்பட்டன. பாறைகள் உருண்டோடின. நிலம் பிளந்தது. எங்கும் புழுதியும் புகையும் பறந்தது. ஒரு கணம் எங்கும் அமைதி நிலவியது. பின்னர் மூடுபனியில் இருந்து ஒரு புதிய அழுத்தம் எழுந்தது. பகீராவின் கண்கள் விரிந்தன. சாத்தியமற்றது. அவன் அதை உடைத்து விட்டான். அவன் அதை செய்து விட்டான் என்று அதிர்ச்சியுடன் கூறினான். அபிமன்யு நிலபூதம் மற்றும் வர்ணபூத கவசத்தால் சூழப்பட்டு எந்த பாதிப்பும் இல்லாமல் தரையில் இருந்து மெதுவாக மேலே எழுந்தான். அவனது உடலில் இருந்து கடல் அலை போல ஒரு சக்தி அலை வெளியே பீரிட்டது. இந்த சிறுவன் அமரோதய நிலைக்குள் நுழையப் போகிறான் என்று பகீரா வியப்புடன் கூறினார். அபிமன்யு பகீராவை பார்த்து அமைதியான குரலில், நன்றி குருவே என்றார். பகீரா ஒருமுறை புன்னகைத்து விட்டு பின்னர் ஆக்ரோஷமான குரலில், போதும், உன் நன்றியெல்லாம். முதலில் நாம் புறப்பட வேண்டும் என்றார். இனி அபிமன்யுவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர் தோளில் இல்லை. அவர் முழு வேகத்தில் தாக்கலாம். அவர் மின்னல் போல மறைந்து மீண்டும் தட்சகனுக்கு முன்னால் தோன்றினார். நீ என்னை பலமுறை தாக்கினாய், ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கவில்லை. அதற்காக நான் காத்திருந்தேன். ஆனால் நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று பகீரா ஏளனத்தோடு கூறினார். பின்னர் தட்சகன் சுதாரிப்பதற்குள் ஒரே அடியில் பகீரா தட்சகனின் மார்பை கிழித்து அவனை தூக்கி எறிந்தார். இச்சாதாரி மூத்தவர்கள் சுதாரிப்பதற்குள் பகீரா ஒரு பிரம்மாண்டமான புலியாக மாறி அபிமன்யுவை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஒரே நேரத்தில் 10 சுழற்காற்றுகளை ஏவினார். அந்த மூத்தவர்கள் அனைவரும் ஆளுக்கொரு திசையில் தூக்கி அடிக்கப்பட்டனர். அவர்களது நாகவளைய கவச முத்திரை நொறுங்கியது. போர்க்களம் இப்போது திறக்கப்பட்டது. அபிமன்யுவை சுமந்து கொண்டு பகீரா மூடுபனி பள்ளத்தாக்கிலிருந்து தப்பி ஓடினார். அப்போது அபிமன்யு தயக்கத்துடன், நாம் ஓடிதான் ஆக வேண்டுமா என்று கேட்டார். பகீரா அவனை பார்த்து, சிறுவனே, இதுவே அதிகம். நீ துவாரக குளத்தில் சண்டையிட்டதை விட, பிரம்மபுரியில் சண்டையிட்டதை விட இந்த மதிமங்கல காட்டில்தான் அதிக நேரம் இருந்திருக்கிறாய். இதற்கு மேல் எங்களால் தாங்க முடியாது. தயவு செய்து இந்த இச்சாதாரியையும் இந்த காட்டையும் விட்டுவிடு. பின்னர் நாம் அனைத்திற்கும் தயாரான பிறகு இதை பார்த்துக் கொள்வோம் என்றார். அதை கேட்ட அபிமன்யு, என்ன, நான் அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டேனா என்ன என்று கேட்டான். அந்த சமயத்தில் புழுதி புகையில் இருந்து காயமடைந்தபடி தட்சகன் எழுந்தான். அவன் ஆத்திரத்தில் தன் முன்னே இருந்த மழையை பிளந்தான். இது இன்னும் முடியவில்லை என்று மதிமங்கலக்காட்டில் பல கலவரங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்க, அங்கிருந்து பல மைல் தொலைவில் இருக்கக்கூடிய துவாரக குளத்தின் எல்லையில் துவாரக போட்டியின் 2வது சுற்று பரபரப்பாக போய்க் கொண்டிருந்தது. மலைகளால் சூழப்பட்ட ஒரு பரந்த வெளி ஒரு கொடிய போர்க்களமாக மாறியிருந்தது. சிவப்பு உடை அணிந்திருந்த ஒரு வீரன் கைகளை பின்னால் கட்டியபடி கம்பீரமாக போர்க்களத்தின் மையத்தில் நின்று கொண்டிருந்தான். அவன் தன் எதிராளியை அலட்சியமான பார்வையில் உற்று நோக்கினான். அவனுக்கு எதிரே இருந்த இளம் வீரனின் உடலில் இருந்து நீல நிற ஆற்றல் வெடித்து சிதறியது. அவன் பவித்ரோதய நிலையில் இருந்தாலும் அவனது முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. அதற்கு காரணம் எளிமையானது. அவன் தொடுத்த ஒவ்வொரு தாக்குதலையும் அந்த சிவப்பு அங்கி வீரன் அலட்சியத்தோடும் எந்தவித சிரமமும் இன்றியும் முறியடித்திருந்தான். அந்த வீரனின் பயத்தைக் கண்டு ரசித்த சிவப்பு உடை அணிந்த வீரன் புன்னகைத்தான். பகலவன், நீ வலிமையானவன். ஆனால் என்னை வெல்வதற்கு வலிமை மட்டும் போதாது, கொஞ்சம் புத்திசாலித்தனமும் வேண்டும். அது உன்னிடம் இல்லை. அதனால் நான் என் நிதானத்தை இழப்பதற்குள் சரணடைவதே உனக்கு நல்லது என்றான். பகலவனின் முகத்தில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அவன் கொலைவெறியோடு எதிர்த்தாக்குதல் தொடுக்க ஒரு முத்திரையை உருவாக்க ஆரம்பித்தான். அவனை சுற்றியிருந்த நிலம் அதிர ஆரம்பித்தது. வானத்தில் இருண்ட மேகங்கள் சூழ்ந்தன. மின்னல்கள் வெடித்தது. ஆற்றல் அலைகள் அவனிடம் இருந்து தெறித்து பாறைகளில் மோதி அவற்றை நொறுக்கி தூளாக்கின. பகலவன் மேலே பார்த்து கர்ஜித்தான். நீ யாராக இருந்தாலும் சரி, உன் திமிரை நான் அடித்து உடைப்பேன். இந்த நிலையை அடைய நான் கடுமையாக உழைத்திருக்கிறேன். என் உழைப்பை சீண்டி பார்க்க நினைத்தால் என்ன ஆகும் என்று நான் உனக்கு காட்டுகிறேன். நான் பெற்ற அசுர இடி நுட்பத்திலிருந்து நீ எப்படி தப்பிக்கிறாய் என்று பார்க்கிறேன் என்று கர்ஜித்தான். பகலவன் கண்களை மூடி தன் சிறகுகளை விரித்தான். அவன் வானை நோக்கி பறந்து சென்று மேகங்களுக்கு மத்தியில் மிதந்தான்.
கருப்பு மின்னல்கள் அவனை சுற்றி வலம் வந்து அவனது உடலை நோக்கி பாய ஆரம்பித்தன. அவை ஒவ்வொன்றும் அவனது உடலை வெடித்து சிதற வைக்கும்படி தாக்க ஆரம்பித்தன. ஆனால் அவை அவனுக்கு தீங்கு விளைவிப்பதற்கு பதிலாக அவனது உடலுக்குள் பாய்ந்து அவனை ஒரு இருண்ட ஒளியால் மூடின. பார்வையாளர் அரங்கில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் அந்த காட்சியை பார்த்தனர். பார்வையாளர் மேடையில் அமைக்கப்பட்டிருந்த விருந்தினர் இருக்கைகளில் ஒரு அழகான முகத்தில் சோகத்துடனும் கண்களில் கவலையுடனும் அமர்ந்து இருந்தாள் வத்சலா. அவளது கண்கள் நுழைவாயிலேயே பார்த்து கொண்டிருந்தன. அப்போது அவள் அருகில் இருந்து பரதனின் குரல் அவள் காதுகளில் விழுந்தது. வத்சலா, நீ வருத்தப்பட தேவையில்லை. இந்த போட்டியில் வெற்றி பெற்று உன்னை குழுவின் தலைவியாக மாற்றுவது என் பொறுப்பு என்றா. அவன் ஏற்கனவே 3வது கட்டத்தை அடைந்திருந்ததால் நம்பிக்கையுடன் அவளிடம் பேசினான். வத்சலா மௌனமாக இருந்தாள். போர்க்களத்தின் நுழைவாயிலை நோக்கி பார்த்தபோது அவளது மனம் துடித்தது. இன்று மட்டும் நீ வராவிட்டால் இதை வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவும் மாட்டேன், உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று கண்களை மூடி தனக்குள் கூறிக்கொண்டாள். அந்த சமயத்தில் மேடையில் ஒரு முதியவர் தீவிரமான குரலில், பகலவன் தனது மின்னல் சக்தியை உச்சக்கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளான். அவனது பலம் அபரிமிதமாக உயர்ந்துள்ளது. அவன் பவித்ரோதய நிலையின் 5வது கட்டத்தை அடைந்து விட்டான். ஆனாலும் அவனுக்கு எதிரே இருக்கக்கூடிய சிவப்பு முகமூடி அணிந்த வீரனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அவன் அசராமல் நிற்கிறான் என்றார். அது துவாரக குல தலைவர் சிவமாதவர். சிவமாதவர் தாடியை தடவியபடி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். அப்போது தாமா அவரை பார்த்து, பகலவன் என்ன பலத்தோடு இருந்தாலும் சிவப்பு உடை அணிந்த வீரன்தான் வெற்றி பெறுவான் என்றார். அதை கேட்ட சிவமாதவர், ஆமா, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. பகலவனின் சக்தி அதிகரிக்கிறது. ஆனால் அந்த சிவப்பு வீரனுக்கு எதிராக அவை அனைத்தும் பயனற்றவையாக தெரிகின்றன. அவர்கள் மேலும் ஏதும் சொல்வதற்குள் பகலவன் அந்த சிவப்பு வீரனை பார்த்து, முடிந்தால் என் அடுத்த தாக்குதலை தடுத்துப்பா என்று கர்ஜித்தான். அவன் தன் கைகளை விரித்து அளவற்ற சக்தியை திரட்டினான். அவனுடைய ஆற்றல் வெளிப்பட்ட கணத்தில் ஒரு அடர்த்தியான புகைமூட்டம் போர்க்களத்தை விழுங்கியது. அவனிடம் இருந்து பயங்கரமான சக்தி வெளியே பரவி வளிமண்டலத்தை அச்சமூட்டக்கூடிய ஒன்றாக மாற்றியது. ஆனால் அவனுக்கு எதிரே சிவப்பு முகமுடி அணிந்தபடி நின்று கொண்டிருந்த அந்த இளம் வீரன் எந்தவித சலனமும் இன்றி நிதானமாக நின்று கொண்டிருந்தான். பகலவனின் முகத்தில் கோபம் மின்னியது. பின்னர் போர்க்களத்தில் மெல்லிய காலடி ஓசைகள் கேட்டன. சிவப்பு வீரன் காற்றில் மிதந்தபடி மெதுவாக முன்னோக்கி நடந்து வந்தான். ஆச்சரியப்படும் விதமாக அவன் தனது காலை எடுத்து வைக்க வைக்க அவனது காலடியில் பாறைகள் தோன்றி அவனுக்கு படிக்கட்டுகளை அமைத்துக் கொண்டிருந்தது. தன்னை நோக்கி வரும் அனைத்து சக்திகளையும் மலர் மாலையைப் போல தாங்கிக் கொண்டும் காற்றில் கைகளை அசைத்துக் கொண்டும் உதட்டில் புன்னகையுடன் சிரித்துக்கொண்டே அவன் நடந்தான். மேடையில் இருந்த சக்தி வாய்ந்த மூத்தவர்களின் முகங்களில் ஆச்சரியம் தோன்றியது. மேலும் அரங்கத்தில் இருந்த பார்வையாளர்கள் உற்சாகத்தில் ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தனர். பல பெண் பார்வையாளர்கள் புருவத்தை சுருக்கினர். போர்க்களத்தில் நிற்கும் பகலவன் சக்தி வாய்ந்தவன்தான். அதோடு அவன் ஈர்க்கக்கூடியவனாகவும் இருந்தான். வெறும் 2 போர்களில் அவன் எண்ணற்ற இதயங்களை கவர்ந்திருந்தான். ஆனாலும் அவனுக்கு முன்னால் நின்று இருந்த மர்மமான சிவப்பு வீரன் பூமியையும் வானத்தையும் சிதறடிக்கக்கூடிய சக்தி நிறைந்த இளம் தேவன் போல போர்க்களத்தை முழுமையாக தன் கையில் எடுத்தான். அவனிடம் இருந்து வெடித்து சிதறிய ஆற்றல் போர்க்களத்தை தாண்டி பார்வையாளர்கள் அரங்கில் இருந்தவர்கள் கூட பெரும் அழுத்தத்தை கொடுத்தது. அனைவரும் மூச்சடைத்து நின்றனர். இந்த போர் எவ்வளவு ஆபத்தானதாக மாறியிருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். சிவமாதவர் ஒரு கணம் திகைத்து நின்றார். இந்த சிறுவன் எந்த பேரரசைச் சேர்ந்தவன் என்று செல்வராயரை பார்த்து கேட்டார். செல்வராயர் தீவிரமான குரலில், தலைவரே, துவாரக குல இளவரசிகளின் திருமணம் பற்றிய செய்தி வெகு தூரம் பரவியுள்ளது. அதனால் வடக்கு எல்லைகளுக்கு அப்பால் இருந்து கூட சில வீரர்கள் வந்துள்ளனர். அவர்களைப் பற்றி நமக்கு அதிகம் தெரியாது. அதோடு வெற்றியாளர் துவாரக பிரிவின் கருவூலத்திற்குள் நுழையலாம் என்ற விஷயம் பலரது ஆர்வத்தை தூண்டியிருக்கிறது. அதனால் எங்கிருந்தெல்லாமோ ஆட்கள் வந்திருக்கிறார்கள் என்றார். தன் தாடியை சொரிந்தபடி சிவமாதவர் தீவிரமாக யோசித்தார். இந்த வீரன் தன் அடையாளத்தை மறைத்திருக்கலாம். உதிரபுரி மட்டுமல்லாது இன்னும் சில ஆட்களும் அந்த கருவூலத்தை விரும்புகிறார்கள். ஆனால் அதை பெறுபவர் யாராக இருந்தாலும் அவர் துவாரக பிரிவின் ஒரு அங்கமாக வேண்டுமே தவிர துரோகியாக கூடாது. இவன் பெயர் கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்கையில் இவன் வெற்றி பெற நாம் எப்படி அனுமதிப்பது?
அவன் எதிரி நாட்டைச் சேர்ந்தவனாக இருந்தால் அது சித்திரவதன தீவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்றார். சிவமாதவர் முகத்தில் கவலை நிறைந்திருந்தது. செல்வராயர் தொடர்ந்தார். ஆனால் இது நம் கையில் இல்லை. இந்த போட்டியில் பல வீரர்கள் கலந்து கொண்டாலும் போர்க்களத்தை திருப்பி போடக்கூடியவர்கள் என்று சிலரே இருக்கின்றனர். இந்த சிவப்பு வீரன் நான் எதிர்பார்த்ததை விட மிகவும் வலிமையானவனாக இருக்கிறான். அவன் தன் சக்தியை கச்சிதமாக மறைத்திருக்கிறான். நிலபூத சக்தியின் மீதான அவனது கட்டுப்பாடு நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது. என்னால் கூட அப்படி செய்ய முடியாது என்றார். இதைக் கேட்ட தீவலய பிரிவின் தலைவர் நாகேந்திரர் சூழ்ச்சியான புன்னகையுடன் சிரித்தார். ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? நம் பேரரசில் பல சக்தி வாய்ந்த வீரர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் விரும்பினால் நாம் அவனை கொன்று விடலாம் என்றார். அவர் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை பரவியது. உடனடியாக பல மூத்தவர்கள் அவனை முறைத்து பார்த்தனர். சிவமாதவர் நாகேந்திரரை எதிர்க்கும் முகத்தோடு பார்த்து, இருக்கும் இடம் தெரிந்து நடந்து கொள்ளுங்கள். துவாரக பிரிவிற்கு என்று ஒரு மரியாதை உள்ளது. அதை மற்றவர்கள் நசுக்க என்னால் அனுமதிக்க முடியாது. நாம் ஒரு போட்டியாளரை தொட்டால் கூட துவாரக பிரிவும் சந்திரபுரி பேரரசும் சித்திரவதன தீவும் மிகப்பெரிய அவமானத்திற்கு உள்ளாகும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்றார். அதைக் கேட்ட நாகேந்திரர் உடனடியாக தனது கொலை நோக்கத்தை களைந்தார். அவர் கண்கள் தீவிரமானது. அப்படியானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நாம் அவனை ரகசியமாக கண்காணித்து அவன் சந்திரபுரிக்கு வந்ததற்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதுவரை கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் என்றார். சிவமாதவரின் பார்வை மேடையில் இருந்த ஒரு அழகான பெண்ணின் மீது திரும்பியது. அது அருந்ததி. அவள் மற்ற எல்லாவற்றையும் புறக்கணித்து சிவப்பு ஆடை அணிந்த அந்த வீரனை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த சிவமாதவர், அசுரபுரியின் கைகள் இதில் இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். முன் வரிசைகளில் சசிரேகாவும் வத்சலாவும் கல் நாற்காலிகளில் அமர்ந்திருந்தனர். அவர்களின் முகங்களில் துக்கம் நிறைந்திருந்தது. அந்த இரு சகோதரிகள் மிக அரிதாகவே பேசிக் கொண்டாலும் அவர்களின் முகபாவனைகள் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தின. அரங்கத்திற்குள் நுழையும் ஒவ்வொருவரையும் அவர்களின் கண்கள் துளாவின. ஆனாலும் அவர்கள் காத்திருந்தவர் எங்கும் தென்படவில்லை. திடீரென்று ஒரு தீவிரமான குரல் சசிரேகாவை அடைந்தது. சசிரேகா, நீ கவலையாக இருக்கிறாயா? அவள் தன் உணர்ச்சிகளை மறைத்து கோபம் கொண்ட குரலே, நவனிதா, நீ போரில் கவனம் செலுத்து. நீயும் பரதனும் தோற்றால் நமது ஒப்பந்தம் அத்துடன் முடிந்துவிடும் என்றார். நவநீதனின் முகம் வெளிரியது. அவனுக்குள் கோபம் கொதித்தது. மூடுபனி பள்ளத்தாக்கிலிருந்து திரும்பியதிலிருந்து அவளது சக்தியுடன் சேர்ந்து அவளது மனப்பான்மையும் மாறிவிட்டது. நான் வெற்றி பெற்றதும் அவளையும் அவளது பேரரசையும் கைப்பற்றி அவளது ஆணவத்தை ஒவ்வொரு நாளும் நசுக்குவேன். அந்த எண்ணத்துடன் அவன் அங்கிருந்து எழுந்து சென்றான். அந்த தருணத்தில் ஒரு இடி போன்ற வெடிப்பு போர்க்களத்தை உலுக்கியது. அனைவரும் அரங்கத்தை நோக்கி திரும்பினர். 40 அடி உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான கல் சுத்தி பயங்கர வேகத்தில் பறந்து வந்து பகலவனின் சக்தி சுவரை உடைத்துக்கொண்டு அவனை நோக்கி பாய்ந்தது. பகலவன் கோபத்துடன் கத்தினான், இது என்னை நிறுத்தப் போதாது. பின்னர் அவன் ஒரு முத்திரையை உருவாக்கி, உன் தரைவழி தாக்குதல் என் ஆகாய வழி தாக்குதலை எப்படி எதிர்கொள்கிறது என்று பார்ப்போம் என்று கர்ஜித்தான். அவனது உடலில் இருந்து மின்னல் வெடித்து ஒரு பிரம்மாண்டமான வாளாக உருவெடுத்து நிலபூத சக்தியாலான அந்த சுத்தியலின் மீது மோதியது. காதை பிளக்கும் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. அதன் அதிர்வலைகள் அரங்கத்தை சுற்றியிருந்த பாறைகளில் எல்லாம் விரிசல்களை ஏற்படுத்தின. சுத்தியை இரண்டாக பிளந்த பிறகும் அந்த மின்னல் வாள் சிவப்பு உடை அணிந்த வீரனை நோக்கி முன்னோக்கி பாய்ந்தது. பல பெண்கள் உற்சாகத்தில் பகலவனின் பெயரை உரக்க கத்தினார்கள். ஆனாலும் பகலவனின் முகத்தில் கவலை நிறைந்திருந்தது. அந்த தாக்குதலில் அவன் அபரிமிதமான சக்தியை செலுத்தியிருந்தான். ஆனால் அது எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே அவனை பலவீனமடைய செய்திருந்தது. அவன் விரைவாக தன்னை சுற்றி ஒரு சக்தி கேடயத்தை கட்டமைத்து தனது அடுத்த நகர்வுக்கு தயாரானான். தனது தாக்குதல் முறியடிக்கப்பட்டதைக் கண்டதும் சிவப்பு முகமூடி அணிந்த வீரனது கண்களில் கோபம் மின்னியது. அவன் போர் மோகம் நிறைந்த கண்களுடன், நீ சக்தி வாய்ந்தவன்தான், ஆனால் போர் அறிவு கொண்டவன் அல்ல என்று கூறிவிட்டு அடுத்த கணமே அவன் மறைந்து போனான். என்ன நடக்கிறது என்று புரியாமல் அங்குமிங்கும் சுற்றி பார்த்த பகலவன் தன் முதுகில் ஒரு புது குளிர்ச்சியை உணர்ந்தான். ஒரு கொடிய தாக்குதல் தனக்கு பின்னால் இருந்து வருவதை கணித்த அவன் மின்னல் வேக அசைவுகளால் அதை முறியடித்தான். ஆனால் அதற்குள் அடுத்த தாக்குதல் பிரம்மாண்டமாக வெடித்தது.
அவன் சுதாரிப்பதற்குள் நிலபூத சக்தியால் உருவான கல்வாள்கள் அந்த வெடிப்பிலிருந்து சீறி பாய்ந்தன. பகலவன் அவற்றை தடுக்க அவசரமாக ஒரு சக்தி சுவரை உருவாக்கினான். அந்த வாளின் வேகமும் பகலவன் சக்தி சுவரை உருவாக்கும் வேகமும் அச்சமூட்டுவதாக இருந்தது. ஒரு சில வீரர்களால் அந்த காட்சிகளை தங்கள் கண்களால் காணவே முடியவில்லை. மாறி மாறி ஏற்பட்ட வெடிப்புகளால் அந்த போர்க்களமும் வானமும் கொதிக்கும் எரிமலையைப் போல மாறியிருந்தது. தாமா அமைதியாக தன் தாடியை தடவியபடி பார்த்து கொண்டிருந்தான். பகலவன் சோர்வடைந்திருந்தான். வியர்வையால் அவனது உடைகள் நனைந்திருந்தன. நான் இதை விரைவாக முடிக்க வேண்டும், இல்லையென்றால் நான் தோற்று விடுவேன் என்று அவன் நினைத்தான். உறுதியுடன் அவன் மீண்டும் முத்திரைகளை உருவாக்கினான். மின்னல் வெடிப்புகள் போர்க்களத்தை கிழித்தெறிய அவனது சக்தி வானத்தை நோக்கி பீரிட்டது. ஒவ்வொரு வெடிப்பிலும் அவனது சக்தி மேலும் ஆபத்தானதாக மாறிக்கொண்டே இருந்தது. கூட்டத்தினர் கண்களை அகல விரித்து பார்த்தனர். தொடர்ச்சியான தோல்விகளுக்கு பிறகும் பகலவன் எந்தவித தயக்கத்தையும் காட்டவில்லை. இதைக் கண்ட துவாரக குல மூத்தவர்களின் ஒருவரான மலையமான், பகலவன் இந்த நுட்பத்தை இங்கே பயன்படுத்துவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இது அவனது பிரிவின் தனிச்சிறப்பு வாய்ந்த நுட்பங்களில் ஒன்றாகும். இதில் 3 பகுதிகள் உள்ளன. பகலவன் அதில் முதல் பகுதியை முழுமையாக கற்று தேர்ந்திருக்கிறான். இந்த சிறுவன் தன் வயதை ஒத்த மற்றவர்களை விட மிகவும் வலிமையானவனாக மாறியிருக்கிறான். அதற்காகவே நாம் அவனை பாராட்ட வேண்டும் என்றார். அருகில் இருந்த இன்னொரு மூத்தவரான அதிக நம்பி போர்க்களத்தை பார்த்தபடி, ஆனால் அந்த சிவப்பு உடை அணிந்த வீரன் ஒரு சாதாரண போராளி போல தெரியவில்லை. அவனது வேகம் நம்ப முடியாததாக இருக்கிறது. பகலவன் மின்னல் வேகத்தில் தாக்குதலை தொடுத்தாலும் அவன் தொடர்ந்து தப்பித்துக் கொண்டே இருக்கிறான். இருவரில் எவரும் சரணடைய தயாராக இல்லை. ஆனால் பகலவன் எப்போது தொடுத்திருக்கும் அவனது குல நுட்பம் மிகவும் நுணுக்கமானது மற்றும் சக்தி வாய்ந்தது. இதை இந்த சிவப்பு வீரன் எப்படி நிறுத்துவான் என்பதுதான் இந்த போரின் சுவாரஸ்யமே என்றார். இரு மூத்தவர்களும் தங்கள் உள்சக்தியை திரட்டி போர்க்களத்தில் தொடுக்கப்படும் ஒவ்வொரு தாக்குதலையும் உன்னிப்பாக கவனித்தனர். அவர்கள் மட்டுமல்ல, விருந்தினர் மேடையில் இருந்த ஒவ்வொரு மூத்தவரும் தங்கள் சக்தியை முழுவதுமாக குவித்து போர்க்களத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தனர். வேடிக்கையாளர் அரங்கில் இருந்த அனைவரும் இருக்கையின் நுனிக்கே வந்தனர். ஒட்டுமொத்த கூட்டமும் இந்த போட்டியின் முடிவைக் காண ஆவலாய் இருந்தனர். ஆனால் 2 ஜோடி கண்கள் மட்டும் வாயிலை பார்த்தபடி இருந்தன. பகலவனுக்கும் சிவப்பு உடை அணிந்த மர்ம வீரனுக்குமான போட்டி நடந்து கொண்டிருந்தது. பகலவன் இடைவிடாமல் தாக்கினான். தன் எதிரியின் வலிமையை உணர்ந்த அவன் தோற்றுவிடக் கூடாது என்ற வெறியில் நேரத்தை கொஞ்சம் கூட வீணடிக்காமல் தொடர்ந்து தாக்கினான். அதே நேரத்தில் சிவப்பு உடை அணிந்த வீரன் தன் வேகத்தை அதிகரித்து பகலவனின் மின்னல்களை எளிதாக தவிர்த்துவிட்டு புயல் போல பாய்ந்தான். பழுப்பு நிற சக்தி அவனது கைகளில் இருந்து பீரிட்டு அவனது உடலை முழுவதுமாக மூடியது. அவனது உடலில் இருந்து நிலபூத சக்தி வெடித்துச் சிதறி ஒரு பிரம்மாண்டமான வாளாக உருவெடுத்து பயங்கரமான வேகத்தில் பகலவனை நோக்கி பறந்தது. பகலவனின் முகத்தில் ஆழ்ந்த கவலை தோன்றியது. பற்களை கடித்துக்கொண்டு அவன் தனது தாக்குதலை நிறுத்தி தனது முத்திரையை மாற்றி, நீ என்ன வேண்டுமானாலும் செய், ஆனால் நீ வெற்றி பெற நான் விடமாட்டேன் என்று கத்தினான். அவன் தன் கைகளில் மின்னலை பாய்ச்சி நிலபூத சக்தியால் உருவான கல்வாளை தாக்கிய போது அவனது கண்கள் வெளிரி போயின. 2 சக்திகளும் மோதியதில் இடிகள் மோதிக்கொண்டதைப் போல பிரம்மாண்டமான வெடிப்பு ஏற்பட்டது. பகலவன் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டு ஒரு குன்றின் மீது மோதி தரையில் சரிந்தான். அவன் கீழே விழுந்தபோது அவனது வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது. 10 அடிக்கும் மேலான ஆழம் கொண்ட ஒரு பள்ளத்தை உருவாக்கியது. அரங்கம் முழுவதும் அடர்த்தியான புகை மண்டலம் சூழ்ந்தது. எந்த அசைவும் தெரியவில்லை. பகலவன் பலவீனமான குரலில், இந்த சண்டை முடிந்து விட்டது என்று தெரிகிறது என்று நினைத்தான். அவன் அங்கிருந்து எழுந்திருக்க முயன்றான். ஆனால் அவனது முகம் வெளிரியது. அவனது கைகளும் கால்களும் பழுப்பு நிற ஆற்றலால் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தன. ஒரு பயங்கரமான சிரிப்பொலி எதிரொலித்தது. புழுதிக்குள்ளிருந்து சிவப்பு உடை அணிந்த வீரன் ஒரு திகிலூட்டும் புன்னகையுடன் வெளிப்பட்டான். பகலவனின் கண்களில் பயம் நிறைந்தது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அவனுக்கு நன்றாக தெரியும். தன் கைகளும் கால்களும் சக்தியால் கட்டப்பட்டிருப்பதைக் கண்டதும் பகலவன் கண்களில் பயம் தோன்றியது. பீதியடைந்த அவன் முன்னால் பார்க்க அவனது பார்வை சிவப்பு உடை அணிந்த அந்த வீரனின் பாதி முகத்தில் பதிந்தது. பழுப்பு நிற சக்தியால் நிறைந்திருந்த அவனது கண்கள் பயங்கரமாக தெரிந்தன. பின்னர் அமைதியான ஆனால் கனமான குரலில் அந்த சிவப்பு உடை அணிந்த வீரன், உன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறாயா என்று கேட்டான்.
அவனது முகபாவனை அமைதியாக இருந்தாலும் பகலவனின் முகம் வலியால் சிவந்து போனது. அவனது கைகளிலும் கால்களிலும் உள்ள நரம்புகள் புடைத்தெழுந்தன. மேலும் அதை தாங்க முடியாமல் அவனது உடல் நடுங்கத் தொடங்கியது. அவனது அலறல் சத்தம் போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. பகலவன் வேதனையால் அலறுவதைக் கண்ட அந்த சிவப்பு உடை அணிந்த வீரன் உரக்கச் சிரித்தான். பகலவனின் அலறலைக் கேட்டு கூட்டம் அமைதியானது. பல பெண்கள் அந்த சத்தத்தை தாங்க முடியாமல் தங்கள் காதுகளை பொத்திக் கொண்டனர். மேடையில் ஒரு முதியவர் கோபமாக, இந்த சிறுவன் மிகவும் கொடூரமானவன். சிவமாதவரே, நீங்கள் அவனை தடுக்க வேண்டும். இந்த போட்டியில் வெற்றியோ தோல்வியோ நன்றி. மரணமோ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும்.